நேற்றைய தினம் இந்த புயலின் தாக்கத்தின் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை தொடர்ந்திருந்தது. இதன் காரணமாக முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய தியாகராய நகர் பகுதி எப்பொழுதுமே பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும். நேற்றைய தினம் வார இறுதி நாட்களான சனி ஞாயிறு தினங்களில் கூட அதிகமாக மக்கள் வரக்கூடிய பகுதி. ஆனால் இந்த மழையின் காரணமாக பொதுமக்களின் வருகை அதிகமாக இல்லாத சூழல் இருந்தது. அது மட்டுமின்றி அரசும் அறிவித்ததன் காரணமாக வெளியில் யாரும் வராமல் இருந்தனர். ஆனால் ஒரு சில தனியார் நிறுவனங்கள் மட்டுமின்றி வீட்டு வேலைக்கு செல்பவர்கள் அந்த பகுதியில் கடந்து செல்ல மிகவும் சிரமப்பட்டிருந்தனர். ஏனென்றால் அந்த பகுதி முழுவதுமே, அதாவது தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தம் மட்டுமின்றி விஜயராகவா சாலை, அது மேலும் டாக்டர் நாயர் சாலை சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் முழங்காலுக்கு மேலாக கனமழை பெய்ததன் காரணமாக மழை நீரும் கழிவு நீரும் சேர்ந்து தேங்கி இருந்ததை பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக அந்த பகுதி முழுவதுமே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டுமின்றி கடைகள் வைத்திருப்பவர்கள் அனைவருமே மிகவும் சிரமப்பட்டிருந்தனர். வாகன ஓட்டிகள் பலருக்கும் வாகனங்கள் அதன் இயக்கத்தை நிறுத்திவிட்டன. குறிப்பாக இன்ஜின் பழுதாகி அவர்கள் வாகனத்தை தள்ள முடியாமல் தள்ளிக்கொண்டு சென்ற காட்சிகளை கூட பார்க்க முடிந்தது. அது மட்டுமின்றி அந்த பகுதியில் முக்கியமாக ஒரு வயதானவர்களுக்கான தனியார் மருத்துவமனை ஒன்றும் இயங்கி வந்திருந்தது. இது அனைத்துமே பாதிக்கப்பட்டது. இந்த மழையின் காரணமாக கிட்டத்தட்ட முழங்காலுக்கு மேலாக தண்ணீர் நின்றதால் அவர்களால் எந்த இடத்திற்கும் பயணிக்க முடியாத சூழல் இருந்தது. வாகனங்களும் வந்து செல்ல முடியாத நிலை இருந்தது. ஆனால் ஒரு நாள் கூட என்று சொல்ல முடியாது, 24 மணி நேரத்திற்கு முன்னதாகவே அந்த மழைநீர் முழுவதுமாக வடிந்து அடையாளம் தெரியாத அளவிற்கு இயல்பாக அந்த சாலை மாறி இருக்கிறது. குறிப்பாக மாலைக்கு மேலாக இருந்தே மழை இல்லாத நிலையில் தொடர்ந்து அந்த மழைநீர் மெல்ல மெல்ல வடிய தொடங்கி இரவுக்கு மேலாகவே மழைநீர் முழுவதுமாக வடிந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள்.